ஹாய் கைஸ், இன்னிலேருந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ட்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ட்ராமானுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா 1950s 1950 காலகட்டத்தில் தான் காட்டுறாங்க. ஸோ அந்த காலத்தினுடைய ஒரு லவ் ஸ்டோரி தான். ஹீரோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இருக்கும்போது எளிமையாக இருப்பாங்க. ஸோ இவங்க வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு வந்து ஹீரோயினை ரொம்பவுமே பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோவை கண்டாலே சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா சின்ன வயசில் வந்து ஹீரோ வந்து அந்தளவுக்கு வந்து ஹீரோயின் வந்து ரொம்பவுமே டீஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்காக இவங்ககிட்ட இருந்து ஒவ்வொரு டைம் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுமா. ஆனால் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை விடாமல் ரொம்பவுமே லவ் பண்ணிகிட்ருப்பா. ஸோ அந்த மாதிரி ஸ்டோரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் எடுத்தது பார்த்திங்கன்னா ஹீரோயினை தான் கட்டுறாங்க. ஸோ ஹீரோயினை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஹீரோயினுக்கு வந்து அம்மா அப்பா யாரும் இல்லை. ஸோ ஹீரோயின் வந்து அவங்களோட ஆண்ட் வீட்டில் தான் வளர்ந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு பையன் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட தான் ஹீரோயினும் வளர்ந்துட்டுருப்பாங்க. ஸோ இப்போ கூட பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து ஹார்ஸ் ரைடிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பண்ணிகிட்ருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட சிஸ்டர் பற்றி 2 பேர் வந்து பேசுகிறாங்க. பேசிவிட்டு சரி நீ ஹார்ஸ் ரைடிங்கில் ரொம்பவுமே மூழ்கிட்டின்னு எங்களுக்கு தெரியுது, சரி ஓகே நீ வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நாங்கள் வந்து வெளியே வந்து க்ளப் ஹவுஸில் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ ஹீரோயினே சரி சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்களோட சிஸ்டரும் பிரதரும் வெளியே க்ளப் ஹவுஸில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா டிவி இருக்கிறது ரொம்பவுமே அதிசயம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நியூஸ் பேப்பர் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் பேப்பரில் ஹீரோவை கட்டுறாங்க. ஸோ ஹீரோனோட நேம் வந்து நியூ. ஸோ ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய சிட்டிலேயே பார்த்திங்கன்னா ஹீரோ தான் ஒரு பெரிய ரிச் கையாக இருப்பான். ஸோ அந்த ரிச் மேனுடைய பையன் தான் ஒரு பையன் தான் ஹீரோவாக இருப்பாங்க. ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய படிப்பை வந்து ஃப்ரான்ஸில் முடிச்சுட்டு இங்கே தாய்லாண்டு திரும்பி வரப்போகிறான் அப்படிங்கிற ஒரு நியூஸை வந்து நியூஸ் பேப்பரில் வந்து படிக்கிறாங்க. இப்போ இதை படித்தோன்னே பார்த்திங்கன்னா அவங்களோட சிஸ்டருக்கு செம ஹாப்பி. வாவ் நியூங்க வந்து திரும்பி வரப்போகிறான், இவ்வளோ நாள் ஆச்சு, எத்தனை வருஷமாச்சு நம்ம அவங்கள பார்த்து, இனிமேல் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதே சமயம் வந்து இங்கே வந்து ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து அதே மாதிரி படிப்பெல்லாம் படித்து முடிச்சுட்டு ட்ரெயினில் வந்து இறங்குறாங்க. ஸோ இறங்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட டேட் வந்து வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் பண்ணிவிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிவிட்டு உன்னை ரொம்பவுமே நான் மிஸ் பண்ணேன்டா, எவ்வளோ வருஷமாச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஹீரோவும் நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண டேடே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோனோட டேட் வந்து நான் மட்டும் உன்னை மிஸ் பண்ணல, இன்னொருத்தவங்களும் உன்னை மிஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒரு உமன். ஸோ நீ எப்போ வருவேன்னு சொல்லிட்டு உனக்காக ஃபுட்டெல்லாம் வீட்டில் செஞ்சு வச்சு உனக்காக ஒரு ரூம் கூட ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோனோட டேட் சொல்லிட்டு இருப்பாங்க ஹீரோ கிட்ட. ஸோ ஹீரோ யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வருவாங்க. ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா அங்கே காட்டுறாங்க. ஸோ அங்கே யார் அப்படின்னா அந்த உமன் வந்து வேறு யாரும் இல்லை, சின்ன வயசுலேருந்து ஹீரோ சின்ன வயசுலேருந்து அவங்க வீட்டில் வந்து பேருக்கு தான் அங்கே வேலை செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து தன்னுடைய சொந்த பையன் மாதிரி வந்து பார்த்துட்ருப்பாங்க. ஸோ ஹீரோ வந்து வந்தோடனே அவங்கள ஹக் பண்ணிவிட்டு பேசிவிட்டு சரிப்பா போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, உனக்காக நான் எல்லாமே தயார் பண்ணி வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே போயிடுவான். இந்த சைட் பார்த்திங்கன்னா ஹீரோயின் வீட்டில் வந்து ஹீரோயின் உட்காந்துருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட சிஸ்டர் ஒரு அந்த நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, ஸோ அதை எடுத்து காட்டுறாங்க. காட்டிட்டு இவன் யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோயினும் பார்த்துட்டு தெரியலையே அக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்லா பாரு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் கேட்குறாங்க. ஸோ அவங்க சிஸ்டர்னோட நேம் வந்து லீலா. ஸோ ஹீரோயினோட நேம் வந்து நல்லா பாரு உனக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் எனக்கு எதுவும் தெரியல, எனக்கு டைம் ஆச்சு ஒர்க்குக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க சிஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா லீலா விடாமல் உனக்கு தெரியலன்னு நானே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இது நியூ உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதோட பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் கட்டுறாங்க. என்ன அப்படின்னா ஹீரோயின் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஹீரோ கூட இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து காரை வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோ வந்துட்டு ஒரு டால் எடுத்துகிட்டு வந்துட்டு நீ ஒரு பொண்ணு தானே, நீ எதுக்கு கார் வச்சு விளையாடிட்டு இருக்கிற, இது வந்து ஜென்ஸ் தான் கார் ஓட்டணும், நீ வந்து பொண்ணு, ஸோ நீ டால் வச்சு தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது ஹீரோயின் வந்து ரொம்பவுமே அடம்பிடிச்சிட்டு இருப்பாங்களா தரமாட்டேன்னு. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா கீழே விட்டுருவாங்க. ஸோ இந்த நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க கீழே விழுந்துருவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஹீரோயினோட ஆண்டெல்லாம் வந்து என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி ஹீரோ இல்லை ஆண்டி நான் வந்து கார் கேட்டேன் அதை தரமாட்டேன்ட்டா அப்படின்னு சொன்னோன்னே இந்த மினி இதை வச்சுக்கோ, இந்த டால் வந்து ஹீரோயின் வச்சுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹீரோ கம்முன்னு இருக்காமல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ ஒரு பொண்ணாக இருந்துட்டு நீ வந்து கார் ஓட்டுறன்னு ஆசைப்பட்றியா, அது மட்டும் இல்லாமல் உன்னை பொண்ணுன்னு எப்படி சொல்கிறது, நீ ஒரு ஷார்ட்டி பாரு குண்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு குண்டாக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் குட்டி கால் குட்டி கை, ஸோ உனக்கு நெக்கே இல்லை, ஸோ குண்டு கத்திரிக்காய் மாதிரி இருக்கிற, அது போக நீ ஒரு ஷார்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லி கலாய்ச்சிருப்பான். ஸோ இது எல்லாத்தையுமே ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க அக்கா வந்து லீலா கேட்கும்போது ஞாபகம் வருதா அப்படின்னு கேட்கும்போது அது எப்படி ஞாபகம் வராமல் இருக்கும்,
எப்படி இவனை மறக்க முடியும் செஞ்சது எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் சொல்லிட்டு இருப்பாங்க. நீ என்ன பூம், இதெல்லாம் சின்ன வயசில் நடந்தது, இன்னுமா நீ இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்க அப்படின்னு லீலா கேட்கும்போது, என்னால் எதையுமே மறக்க முடியாதுக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் சொல்லிட்டு, சரி எனக்கு ஒர்க்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே என்ன அப்படின்னா ஹீரோயின் வந்துட்டு சின்ன பசங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டியூஷன் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க்கு தான். ஸோ அங்கே போய் பார்த்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு பெரிய பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பார்ட்டிக்கு வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டீச்சராக இருக்கிறவங்க டியூஷனில் எடுக்கிறாங்களா, ஸோ அவங்க எல்லாமே வந்து அங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோயினும் அங்கே போயிருக்காங்க. ஸோ அங்கே போய் அந்த பார்ட்டியில் வந்து கலந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதே பார்ட்டிக்கு ஹீரோவும் வராங்க. ஸோ ஹீரோ வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்போன்னு பார்த்துட்டு ஒருத்தவங்க, ஏய் நியூங் நீ இன்றைக்கி தான் வரையா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னே பார்த்திங்கன்னா ஹீரோனுக்கு ஷாக் ஆகுது. என்னது நியூங் இங்கே தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஹீரோ அங்கே இருக்க மாட்டாங்க. அப்பாடா இது நம்ம மன பிராந்தி தான் நினைக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மனப்பிரமைன்னு தான் நினைக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் நின்றுருப்பாங்க. ஸோ பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பொண்ணுங்க நின்றுட்டு, ஏய் உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த சிட்டிலேயும் ஒரு ரிச் பை இருக்கான்ல, அதாவது நியூ, அவங்க வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க, அங்கே பாருடி அங்கே உட்காண்ட்ருக்கான். ஸோ அவங்க முன்னாடி போய் நானும் நிற்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என் ஃபேஸ் எல்லாம் ரொம்பவே டச்சப் பண்ணிவிட்டு மேக்கப் போட்டுட்டு போய் நிற்க போகிறேன். அப்போ தான் அவனோட ஃபுல் கவனம் என் மேலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினை திரும்பி பார்க்குறான். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹீரோ இருக்கான். பார்த்து உடனே ஷாக் ஆகிட்டு, ஐயோ இவங்ககிட்ட நம்ம படவே கூடாதே, எப்படியாவது இங்கேருந்து எஸ் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து, எனக்கு இந்த மாதிரி டியூஷனில் இப்போ தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் டியூஷன் டீச்சராக, ஸோ நிறைய ஒர்க் இருக்குது நான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அப்போன்னு பார்த்துட்டு கரெக்டாக இங்கே வந்து ஒருத்தங்க வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இன்றைக்கி வந்து இந்த பார்ட்டியில் வந்து ஒரு ஃபன்னான கேம் வந்து நம்ம வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ யாரும் இங்கேருந்து போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு 20 மெம்பர்ஸ் மட்டும் எழுந்திருங்க. அந்த 20 மெம்பர்ஸில் பாய்ஸ் வந்து 10 மெம்பர்ஸ், கேர்ள்ஸ் வந்து 10 மெம்பர்ஸ். இந்த 20 மெம்பர்ஸில் பார்த்திங்கன்னா 2 பேர் ஸ்ப்ளிட் ஆகி நில்லுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் பாய்ஸ் இவங்க 2 பேர்த்துக்கு இடையில ஒரு திரை வைக்க போகிறோம். ஸோ அந்த சைடு யார் இருக்குன்னு தெரியாது, இந்த சைடு யார் இருக்குன்னு தெரியாது. ஸோ இவங்க 2 பேர் யார் பார்ட்னராக வராங்களோ அவங்க வந்து டான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா திரை வைக்கிறாங்க. அந்த திரையும் எடுக்கிறாங்க. பார்த்தா அந்த எல்லாத்துக்கும் அவங்களோட பார்ட்னரை வந்து தெரிஞ்சிருது. ஸோ அவங்க வந்து டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஹீரோ ஆப்போசிட்டாக ஹீரோயின் நின்றுட்டுருக்காங்க. ஹீரோயினுக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடும். ஏன்னா ஹீரோயினுக்கு தானே ஹீரோ யாருன்னு தெரியும்னா ஹீரோக்கு ஹீரோயின் யாருன்னு தெரியாதுல்ல, சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு தெரியாதுல்ல. உடனே ஹீரோயின் வந்து எதுவுமே பேசாமல் நின்றுட்டுருப்பான். ஹீரோ டான்ஸ் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா ஹீரோயின் நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக கத்திடுறாங்க. உடனே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே டான்ஸ் பண்ணுறது அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நடுவில் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஹீரோயினவே பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் வந்து ஷாக் ஆகிட்டு, ஐயோ என்னடி இப்படி உளறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இல்லை எனக்கு வந்து இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, எனக்கு டான்ஸ் ஆட பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டத்தில் ஓடுறாங்க. ஹீரோக்கு என்னென்ன பயங்கரமாக ஷாக் ஆகுது, என்னது என் கூட டான்ஸ் ஆட இவளுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமாக துரத்துறாங்க. ஸோ ஹீரோயினும் வெளியில் போகிறாங்க. என்னடா இது நான் போகிறவக்குள்ள பின்னாடியே வரனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினு கீழே ஓடிடுறாங்க. பார்த்தா அப்படியே ஏதோ சிண்ட்ரெல்லா மூவியில் சிண்ட்ரெல்லா ஓடும்போது பின்னாடி சிண்ட்ரெல்லானோட லவர் துரத்திட்டு போகிற மாதிரி அந்த சீன் காட்டுறாங்க. ஸோ ஹீரோயின் அப்படியே ஓடி போகும்போது ஸ்லிப்பரும் கீழே விழுந்துருது. ஸோ ஸ்லிப்பர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அது எடுக்க போகும்போது உடனே ஹீரோ வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு, நீ எதுக்கு என்னை பார்த்து பயந்து ஓடுற, எதுக்கு என் கூட டான்ஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னேன், சொல்லிட்டு போ, நீ என் கூட டான்ஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடும்போது ஹீரோயின் என்னடனா ஹீரோயினுக்கு தெரியுமில்ல இது சின்ன வயசு எனிமிதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயின், என்னால நீ நினச்சபடியெல்லாம் இருக்க முடியாது, ஸோ நீ சொல்கிறது எல்லாத்தையுமே என்னால் கேட்க முடியாது, சின்ன வயசில் வேணால் நீ சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்டு இருக்கலாம் சின்ன பொண்ணுங்க, ஆனால் நான் வந்து அப்படி கிடையாது, நான் பெரியவள் ஆகிட்டேன், வளர்ந்துட்டேன், ஸோ நீ சொல்கிறது என்னால் எதையுமே கேட்க முடியாது, எனக்கு வந்து உங்க கூட டான்ஸ் பண்ண பிடிக்கலன்னா பிடிக்கல அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி கெத்தாக சொல்லிவிட்டு ஹீரோயினும் அப்படியே திரும்பி ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு ஓடுறாங்க. ஆனால் ஹீரோக்கு எதுவுமே பிடிக்கல. ஸோ அந்த அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மா இருக்காங்கள்ல, ஸோ ஹீரோனோட வீட்டில் அம்மானே சொல்லிக்கலாம், அதாவது மெய்டு அம்மான்னு சொல்லிக்கலாம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கான், அவள் பார்க்க ரொம்பவுமே அழகாக ப்ரிட்டியாக எல்லாமே இருக்கான், ஆனால் எதுக்கு என்கிட்ட டான்ஸ் ஆட மாட்டேன்னு சொல்லிட்டு போனான்னு தெரியல. ஸோ அவள் பண்ணுறதெல்லாம் வச்சு பார்த்தா லூஸ் மாதிரி தான் தெரியுது, ஆனால் அவளோட ட்ரெஸ்ஸு அவளோட ஹேரு அவள் அழகு இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவள் லூஸ் மாதிரியும் தெரியல, அவள் ஏன் இப்படி பண்ணுறான்னு எனக்கு எதுவுமே புரியலம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹீரோ வீட்டில் ஹீரோ வந்திருக்காங்களா, ஸோ அதுக்காக வெல்கம் பார்ட்டி வந்து கொடுத்துட்ருக்காங்க அவங்க டேடு. அப்போன்னு பார்த்து ஹீரோயினோட வீட்டில் வந்து எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பார்ட்டிக்கு வந்து நம்ம அட்டன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வெளியில் போயிடுவாங்க. ஸோ அந்த பார்ட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஹீரோயினோட வீட்லேருந்து எல்லாருமே வராங்க. எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா ஹீரோயின் வீட்டில் தங்கியிருக்காங்களே, ஸோ அவங்க
அந்த லீலா இருக்காங்கள்ல, ஸோ லீலானுடைய டேட்னுடைய சிஸ்டர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு இருக்குது கல்யாண வயசில். ஸோ அவங்களும் கூட்டிகிட்டு வராங்க. இந்த மாதிரி ஹீரோ கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, ஆமாம் இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக லீலாவை பார்த்துட்டு, லீலா எனக்கு உன்னை நல்லாவே ஞாபகம் இருக்குது, அது எப்படி உன்னை மறக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி லீலாவும் சொல்லிடுறாங்க. சரி இன்னொரு பொண்ணு இருக்காங்களே இவங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவங்க எனக்கு தெரியலையே யாருன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இதை சாங்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாங்சனா யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தெரியலையா சின்ன வயசுலேருந்து நீங்கள் விளையாடிட்டு இருப்பீங்களே அப்படின்னு சொல்லும்போது, ஓ ஆமாம்மா இப்போதான் ஞாபகம் வருது, சின்ன வயசில் இருக்கிறத விட இப்போ ரொம்பவுமே அழகாக இருக்கா, ஸோ என்னால் அதனால தான் ஐடென்டிஃபை பண்ணவே முடியல அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்லிடுவாங்க. ஸோ இதை சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா, ஓ நம்ம ரொம்பவுமே அழகாக இருக்கமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாங்ஸுன்னு ரொம்பவுமே பெருமைப்பட்டிருப்பாங்க. ஸோ இந்த பார்ட்டியெல்லாம் முடிஞ்சு போகும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே போயிடறாங்க. ஆனால் ஹீரோயின் என்னன்னா அந்த சைடு வந்து இந்த டியூஷன் ஒரு பொண்ணுக்கு எடுத்துகிட்டு இருப்பாங்கள்ல, ஸோ அங்கே போய் டியூஷன் எடுத்துகிட்ருக்காங்க. டியூஷன் எடுத்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுனோட பிரதர் வந்து கார்டனில் நின்றுட்டுருக்காங்க. திடீர்னு ஹீரோயினை பார்க்குறாங்க. இப்போ தான் நியூவாக தானே ஹீரோயின் வந்து டியூஷன் எடுக்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்தோன்னே வாவ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கா இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது, திடீர்னு அவங்க கையில் வச்சுருக்கிற பூந்தொட்டி வந்து அப்படியே கீழே விட்டுறாங்க. அது என்னடானா அவங்க கால் மேலேயே விழுந்துருது. விழுந்துருச்சேன்னு கத்துறாங்க. உடனே ஹீரோயின் வந்துட்டு இதை பார்த்துட்டு திரும்பி வந்துட்டு, ஐயோ என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பிளட்டெல்லாம் வருமா. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு அதை தொடச்சி விட்டுட்டு நைஸாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த பர்சனுக்கு வந்து பொண்ணோட பிரதர். ஸோ அவங்களோட நேம் வந்து சுய். அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருது. இப்போதான் இந்த பொண்ணு அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாளே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஹீரோயின் இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னே பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இன்றைக்கி வந்து ஹீரோனோட வீட்டில் வந்து வெல்கம் பார்ட்டி. ஸோ நாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீரோவை வந்துட்டு இங்கே லஞ்சுக்கு வந்து இன்வைட் பண்ண போகிறோம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து ஹீரோ வந்து இங்கே வர போகிறான். ஸோ நீ இங்கே வீட்டில் தான் இருக்கணுப்போ, நீ இங்கேருந்து எங்கேயுமே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சிஸ்டரும் சொல்லிடுறாங்க. ஹீரோயினோட மார்னிங் எழுந்த உடனே இங்கேருந்து எப்படியாவது எஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே சூவலாக கையில் எடுத்துகிட்டு சவுண்டே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நைஸாக வெளியில் போகிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு பூமா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சுருக்கோம். ஸோ அதை பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து நான் என்னுடைய டியூஷன் ஒர்க் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன், ஸோ டியூஷனுக்கு போக போகிறேன், ஸோ எனக்கு லேட் ஆச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு ஹீரோயினும் போயிடறாங்க. ஆனால் அந்த லெட்டரில் இருக்கிற இங்க் வந்து இப்போ தான் எழுதின மாதிரி இருக்குமா. ஸோ அந்த காலத்துலலாம் இங்க்கு பெனில் தானே எழுதுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஸோ இந்த இங்க் வந்து இன்னும் ஆறாமல் தான் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இங்கே தான் ஹீரோயின் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியே வரும்போது அதே சமயம் பார்த்திங்கன்னா ஹீரோவும் லஞ்சுக்கு வர்றாங்க. ஸோ இவங்கள பார்த்தோன்னே ஹீரோயின் ஐயோ இப்போ தான் நம்ம வெளியே போகணும்னு நினச்சிட்டேங்க, அதுக்குள்ளே இவனே கரெக்டாக வரானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் நைஸாக வேறு பக்கம் போய் மறைஞ்சு நின்றுறாங்க. ஸோ ஹீரோயின் நின்னோடனே ஹீரோ வராங்க. ஸோ ஹீரோ கிட்ட வந்து அவங்களோட சிஸ்டர் கேட்கும்போது, இந்த போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பூமா இல்லையே நான் வரும்போது டோர் ஓலாம் ஓப்பன் பண்ணி தான் இருந்துச்சு, நானும் அப்படியே கொண்டு வந்து காரை பார்க் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, உனக்கு ஒன்றும் தெரியல, உன்னுடைய சின்ன வயசு எனிமி, சின்ன வயசில் உனக்கு பிடிக்கவே பிடிக்காதுல்ல அந்த பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி வா காட்டுறா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை கூட்டிகிட்டு போய் அந்த ரூமில் காட்டுவாங்க. காட்டினோடனே பார்த்திங்கன்னா அங்கே ஃபோட்டோ இருக்குமா, இதான் பூம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா சின்ன வயசு ஃபோட்டோ. அதே மாதிரி இப்போ இந்த ஏஜில் எப்படி இருப்பாளோ ஹீரோயின் அந்த ஃபோட்டோவும் இருக்கும். அதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடும். என்ன நினைப்பாங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஹீரோ கூட டான்ஸ் பண்ண முடியாமல் ஒடியாந்துருப்பாங்களே. ஸோ அதை நினச்சி பார்த்துட்டு ஓ நீ தான் அவளா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன என் சிஸ்டர் சின்ன வயசை விட இப்போது பரவாயில்லையா, ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கால அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சரி ஓகே ஸோ சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சரி ஓகேவா லஞ்ச் சாப்பிட்லாம் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஹீரோ சரி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சு பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஸோ வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல லீலானோட டேட்னோட சிஸ்டர் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களோட பொண்ணு இருப்பாங்கள்ல சான்சன். ஸோ இவங்க 2 பேரும் அந்த லஞ்சில் வந்து கலந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து ஹீரோவே கொண்டு போய் வந்து அவங்களோட வீட்டில் ட்ராப் பண்ணுவாங்க. ட்ராப் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹீரோயினை பற்றி தப்பாக சொல்லி வச்சுருவாங்க. ஹீரோயின் வந்து ரொம்பவுமே அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவுமே
தனக்குள்ளே வந்து ஆணவம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பையன் யாரெல்லாம் பணக்காரராக இருக்காங்களோ அவங்க கூடலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு அவங்கக்கிட்ட இருந்து சொத்து பிடுங்குறது தான், பணத்தை பிடுங்குறது தான் வேலை. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு பும்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. என்னடா சின்ன வயசில் அப்படி இந்த பொண்ணு இப்போ இந்தளவுக்கு அழகாக இருக்கா, ஆனால் இப்படியெல்லாம் தப்பாக இருக்காளா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் போயிடுவாங்க. ஸோ இவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் ஹீரோயின் வருவான். ஸோ ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க யாருமே இருக்க மாட்டாங்களா, சிஸ்டர் அவங்க பிரதர் யாருமே இருக்க மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு போனால் அங்கே வந்து ஃபோட்டோவில் கிறுக்கி வச்சுருக்கோம். ஸோ ஹீரோயின் எடுத்து பார்த்தா என்ன இருக்கும் அப்படின்னா அதில் ஹீரோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு லெட்டர் எழுதியிருப்பாங்க, நோட்டு. ஷார்ட்டி, நீ என்கிட்ட இருந்து எங்கேயுமே எஸ்கேப் ஆக முடியாது, இரு நான் உன்னை விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கும். ஹீரோயினுக்கு அதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடும். என்னது இவன் நான் தான் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு இவனுக்கு கண்டுபிடிச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே நின்றுட்டுருப்பாங்க. ஸோ இன்றைக்கான எபிசோட் வந்து இதோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் வந்து டுமாரோ பார்க்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.